பிளவுஸோட ஃப்ரண்ட்ல டாட் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, எனக்கு கஸ்டமருக்கு டாட் எடுக்கும்போது அமர்ந்தின மாதிரி வருது, அவங்க நல்லா எடுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு. அது ரெண்டையும் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளோட மிடில் ஷோல்டர் இருக்குல்ல, சென்டர் ஷோல்டர்ல இருந்து இப்படி டேப் வச்சுட்டு அவங்களோட மிடில் செஸ்ட்டை 4ஆல டிவைட் பண்ணணும். இவங்களுக்கு 38, நான் 4ஆல டிவைட் பண்ணனா எனக்கு 9.5 கிடைக்குது. அந்த 9.5 நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதையே நான் அப்படியே மிடில் லைனா நேரா இப்படி வரைஞ்சுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. சரியா? இந்த மாதிரி நேரா வரைஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த டாட்டோட லென்த்தும் அதுவாக தான் இருக்கும். இது வரைக்கும் தான் நீங்கள் எடுக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. ஒருவேளை எனக்கு அவங்க ரொம்ப எடுப்பாக ஷார்ப்பாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த 9.5 இங்கே நான் மார்க் பண்ணிக்கேன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி இந்த ஷார்ப்னஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எப்படி அடிக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா மிடில் செஸ்டோட உயரத்தை, இதுலேருந்து இந்த உயரத்துலேருந்து இங்கே 1.5, இதுலேருந்து 1.5, அதே மாதிரி இதுல இருந்து 1.5 இப்படி மார்க் பண்ணிட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடு இதோட டிஸ்டன்ஸ் இது 1.5 இருக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் சைடு இருக்கிற டாட்டும் இதுவும் 1.5 இருக்கணும் டிஸ்டன்ஸ். ஓகேவா? நீங்க இந்த ஊக்குப்பட்டி சைடு இருக்க டாட்டை இந்த 1.5 இதோட முடிச்சுக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் சைடு இருக்கிற டாட்டையும் இதோட முடிச்சுக்கணும். இந்த இடத்துல கேப் இருக்கணும். ஓகேவா? அப்படிங்கும்போது உங்களுக்கு பஸ்ட் அமர்ந்தின மாதிரி இருக்காது. இப்ப அடிச்சு காமிக்கிட்டா எப்படின்னு, அந்த கப்போட டாட் எடுக்கும்போது இதே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா அப்படியே ஷார்ப்பா எடுத்துடுறேன். எடுத்துட்டு நூலை ஒட்டி கட் பண்ணாம கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு நான் கட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடு டாட் எடுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு 1/4 இன்ச்சு தான் பிடிப்பேன். நீங்க எவ்வளவு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பிடிச்சுக்கோங்க. இப்போ நான் 3 டாட்டையுமே எடுத்துட்டேன். திருப்பி பார்க்கலாம் கப்பு எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ பஸ் நல்லா உயரமா இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு முக்கியமா இந்த மாதிரி இருக்கணும்னா நம்மளோட கப்போட அகலத்தை கரெக்டா எடுக்கணும். நம்மளோட கால்குலேஷன் படி கப்போட அகலத்துக்கு கால்குலேஷனு பெருசா இருந்தா 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, நார்மலா இருந்தா 13ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, சின்னதா இருந்துச்சுன்னா 14ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன கால்குலேஷன் 28 சைஸ்ல இருந்து 50 சைஸ் வரைக்குமே சூட் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் பிளவுஸுக்கு ஒரு கட்டிங்ல நான் கால்குலேஷன் சொல்லும் போது அந்த கால்குலேஷன் 28ல இருந்து 50 வரைக்குமே சூட் ஆகும். ஒன்னொன்னுக்கும் தனித்தனி கால்குலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.